திருமங்கலம் அருகே தனியார் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு செய்த கிராம மக்களுடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சென்னம்பட்டி அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது, என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி தாலுகா சென்னம்பட்டி கிராமத்தின் அருகே கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை சுத்திகரித்து உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இந்த உர தொழிற்சாலையால் இப்பகுதியில் மாசு ஏற்படுவதாகவும் தொடர்ந்து மண் வளம் மற்றும் நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கடந்த சில மாதங்களாகவே தொழிற்சாலை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போதும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட ஆலையை மூடும் வரை நாங்கள் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 5 கிராம மக்கள் சென்னம்பட்டி, ஆவல்சுரம்பட்டி, பேய்க்குளம், மேலப்பட்டி, ஓடப்பட்டி உள்ளிட்ட 5 கிராம மக்கள் தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிப்பு செய்தனர். இந்த நிலையில் இந்த ஆலையை அகற்ற வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்காலிகமாக அந்த ஆலை மூடப்படுவதாக ஆட்சியர் உத்தரவிட்டதை தொடர்ந்து இப்போது ஆலை மூடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட ஆலையால் எந்த பாதிப்பும் இல்லை என சான்றிதழ் அளித்ததால் கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு ஆதரவாக இந்த ஆலையை மூடும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இதனையடுத்து இந்த சென்னம்பட்டி கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினார். அதைத் தொடர்ந்து திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் 5 கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் இந்த 4 வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தை ஈடுபடுவதை அறிந்த திருமங்கலம் டிஎஸ்பி அருள் தலைமையில் போலீசார் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடும்படி கோரிக்கை விடுத்தனர். ஆனால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.